வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல் மாதம் 20.17 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். உண்டியலில் 101.63 கோடி காணிக்கையாக செலுத்தினர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் 94.22 லட்சம் லட்டுகள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 39.73 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. 8.08 லட்சம் பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளதாக செயல் அதிகாரி தர்மா ரெட்டி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது குந்தலாடி சிவன் காலனி. மலையின் சரிவான பகுதியான இங்கு 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதி மக்கள் குடிநீர் வசதி இல்லாமல் திண்டாடி வருகின்றனர். சிறிய தண்ணீர் தேக்க தொட்டியில் நிரப்பப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லை. குடிநீர் குழாய்கள் அமைத்தும் குடிநீர் சப்ளை இல்லாமல் சிரமப்பட்டு வந்த மக்கள் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கூறியும் தீர்வு எட்டவில்லை. கடந்த சில நாட்களாக குடிநீர் சப்ளை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று குந்தலாடி பந்தலூர் சாலையில் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர். இதனால் தமிழக கேரள போக்குவரத்து மற்றும் கூடலூர் பகுதிக்கு செல்லும் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி, வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் வழங்க மாற்று நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து 1 மணி நேரம் நடைபெற்ற மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. நீங்க குடத்தை எடுத்துருங்க. இது இப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? முதல்ல நீங்க எனக்கு ஒரு பெட்டிஷன் எனக்காக கொடுத்துருக்கலாம். நாங்க இது பண்ண போறோம்னு சொல்லி நேரத்தே வந்து இது பண்ணிருப்பேன். நீங்களா திடீர்னு இப்படி வரக்கூடாது, சரிங்களா? எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரல, சரிங்களா? தாசில்தார் ஆபீஸ் வந்து கொடுத்துருக்கலாம். நான் வந்து சொல்லி இருந்திருப்பேன். பஞ்சாயத்து கொடுத்தீங்களா பெட்டிஷன்? எப்போ கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? நாங்க 55 குடும்பம் வச்சுக்கிறோம். எங்களுக்கு 10,000 லிட்டர் கேன் டேங்கி தான் இருக்குது. அந்த டேங்கில வர்ற தண்ணி அத்தனை பைப்புக்கும் 55 பைப்புக்கும் சரிக்க போறது இல்ல. யாருவே தண்ணி கிடைக்கிறது இல்ல. கோவை ஐஓஜி கேஓ அண்ட் கென்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த 16 மாணவ மாணவிகள் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வென்று தேசிய போட்டியில் விளையாட தேர்ச்சி பெற்றனர். மும்பை அந்தேரி நகரில் நடைபெற்ற தேசிய கோஜூரியோ கராத்தே போட்டியில் பங்கேற்றனர். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவையை சேர்ந்த 16 மாணவ மாணவிகள் 5 தங்கம், 9 வெள்ளி, 4 வெண்கலம் என 18 பதக்கங்கள் வென்று அசத்தினர். கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் பிரம்மோஸ் மற்றும் விஜயன் ஆகியோருக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்டம் மேலூர் அருகே திருவாத ஊரை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். கேரள மாநிலத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி நிஷாந்தி. இவரும் கேரள மாநிலத்தில் DIGயாக பணியாற்றி வருகிறார். IAS அதிகாரியான ராஜமாணிக்கம் தான் பிறந்த ஊரான திருவாத ஊரில் இளைஞர்களுக்கான பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள், தான் படித்த அரசு பள்ளிக்கு பல லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள், கம்ப்யூட்டர் மற்றும் கல்வி உபகரணங்களை வாங்கிக் கொடுத்து உதவுகிறார். திருவாதவூர் பகுதிகளைச் சேர்ந்த 560 மாணவ மாணவிகளுக்கு கோடைக்கால விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் கோடைக்கால பயிற்சிகளை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த ஆண்டிற்கான கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் திருவாதவூர் அறிவகம் கல்வி மையத்தில் துவங்கியது. இதில் ஆசிரியர்கள், பயிற்சி வல்லுநர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆந்திராவைச் சேர்ந்தவர் மன்னு ரமணையா, வயது 74, வெல்டிங் கான்ட்ராக்டர். சென்னை மடிப்பாக்கம் ராம்நகர் தெற்கு 11வது மெயின் ரோட்டில் புதிதாக அபார்ட்மெண்ட் கட்டி வருகிறார். 188வது வார்டு திமுக கவுன்சிலர் ஷமீனாவின் ஆட்கள் ரமணையாவை அணுகினர். அனுமதித்த கட்டுமான அளவை விட கூடுதல் சதுர அடியில் கட்டுமானம் கட்டுவதாக கூறினர். இதை கண்டுகொள்ளாமல் இருக்க தங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கவனிக்க வேண்டும் என்று கூறினர். பணம் தர மறுத்த ரமணையாவை கடுமையாக தாக்கினர். கேட்ட தொகையை விரைந்து வந்து கொடுக்க வேண்டும், தாமதம் செய்தால் உனக்கு சங்குதான் என கூறி கொலை மிரட்டல் விடுத்தனர். கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த ரமணையாவை தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். ஹார்ட் பேஷண்டான அவரை ICUவில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ரமணையா போலீசில் புகார் கூறினார். விசாரணை செய்த போலீசார் 188வது வார்டு இளைஞரணி பொருளாளர் விமல்,
முன்னாள் பகுதி செயலாளர் விமல் மற்றும் செல்வா உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை தொடர்கிறது. மாமூல் கேட்டு ஆந்திர முதியவர் ரமணையாவை திமுக குண்டர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று 3 பேர் வந்திருக்க சார். வந்த உடனே என்ன சொல்லியிருக்கா, உங்களுக்கு ஒட்டி போடுறோம்டா, இல்லைன்னா ஒரு இதுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுத்தாதா விட்டும், இல்லைன்னா ஒட்டி போடுறோம்னு சொல்லிட்டு வந்த உடனே சட்டு பிடிச்சிருக்காரு. என்ன தம்பி இப்படி பண்றா சொல்லலாம், உங்களால ஆவது பார்த்துக்கூட 4 காலைக்குள்ள உங்களுக்கு காலி பண்ணி விட்டுறோம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லக்கூட தம்பி சொல்லலாம் போட்டு பட்டுன்னு அடிச்சிருக்காரு. ஏன்பா இப்படி அடிக்கிறா, இந்த உங்க அப்பா சாணத்துல நான் இருக்கா, ஏன் இந்த மாதிரி அடிக்கிற, வயசு ஏதாவது இருந்தா சந்திக்கலாம் பேசலாம், சட்டப்படி எதுவும் என்ன நடவடிக்கை எடுங்க, நான் இல்லை சொல்ல நான் அத்துமீறி எதுவுமே கட்டலையா, நான் கரெக்டா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கா, இது மேல நம்ம அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு தம்பி சொல்லியிருக்கா. நான் அடிக்கிறோம் கொல்றோம், என்ன பண்ணா உங்களால என்ன பண்ண முடியும், எது பண்ணா பண்ணிக்கோ, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நான் 4 காலையிலுக்குள்ள உங்களுக்கு காலி பண்ணி விட்டுறோம். ஏன் தம்பி இப்படி எல்லாம் சொல்லலாம், நான் அதான் சொல்றோம், நான் 2 வாட்டு 3 வாட்டு வந்துட்டு போனா மதிக்காதே இருக்கா, ஏன்பா என்ன மதிக்காதே இருக்கா, உங்க வீட்டு காசு போட்டு நான் கட்டலையா, நான் கடன் போடணும் வாங்கி வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு நம்ம கேம் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, எது இருந்தா பேசி வார்த்தையோட முடியும்பா சொல்லியிருக்கா. நான் இப்படிதான் அடிக்கும், உங்களால என்ன பண்ண முடியும் பண்ண சொல்லியிருக்கா. இது எதுக்காக வந்தா சொன்னா, இது கவுன்சிலர் அமைச்சிருக்கா, காசு கொடுத்தாதான் நான் விட்டுறோம், இல்லைன்னா விட மாட்டேன் சொல்லியிருக்கா. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா నువ్వు தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா నువ్వు ஒன்றும் பண்ண முடியாது. அது செல்லா சொல்லிட்டு என்ன உங்களால நான் என்ன வேணா பண்ணி விட்டுறோம்பா, నువ్వు எதுவுமே இங்க பண்ண முடியாது, నువ్వు ஆந்திரா சொல்லிட்டு இங்க ஏன்ரா பில்லிங் கட்டுறா சொல்ற. இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் விட வேண்டாம் தம்பி, இந்தியா சொல்லலாம், எல்லாம் இந்தியாதான். இந்த மாதிரி ஆந்திரா சொல்லிட்டு பில்லிங் கட்டுற சொல்லிட்டு నువ్వు சொல்றது நியாயம் இல்ல. నువ్వు வந்து நம்ம ஊர்ல கட்டுக்கணும் ஏன்டா சொல்ல மாட்டா சொல்லலாம். ஏடா உங்களுக்கு இந்த கொழுப்போ, நான் துரத்த விட்டுறா ஆந்திராவுக்கு சொல்லிட்டு அதுக்கு டைனேஜ்க்கு எல்லாம் அங்க போட்டிருக்கா. பின்னால அந்த தண்ணி எதுவுமே வராது, எதுவுமே தண்ணி யூஸ் பண்றது இல்லை. இப்போ இங்க 2 மாசம் ஆகும் நம்ம வீடு ஓபன் பண்றதுக்கு, அதுக்குள்ளனே இந்த மாதிரி சண்டை நடக்குது. ஆமா, அதுக்கு முன்னும் 2 வாட்டு 3 வாட்டு வந்திருக்க அந்த பசங்களும். தம்பி இதெல்லாம் பேசக்கூடாதுமா, நான் ஏதோ வீடு புல் ஆச்சுன்னா ஒரு கிச்சனுக்கு எவ்வளவு முதல்ல கொடுத்தாச்சுன்னா கிச்சனுக்கு எனக்கு மறுபடி திரும்பி கேட்க கூடாது சொல்லியிருக்கேன். ஒரு கிச்சனுக்கு எவ்வளவு? ஒரு 24,000 ரூபாய் கேட்கிறேன். 12 கிச்சன் இருக்குது. அது கொடுத்தாதான் விட முடியும், இல்லைன்னா விட மாட்டேன் சொல்றேன். திருச்சி NIT நிறுவன நாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு NIT டீன் குமரேசன் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக திருப்பதி IIT இயக்குநர் சத்யநாராயணா பங்கேற்றார். கல்வி, விளையாட்டு, கலை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மற்றும் பல்கலை அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருப்பதி IIT இயக்குநர் சத்யநாராயணா சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி பேசினார். கோவை சரவணம்பட்டியில் PPG கலை கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. PPG குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமை வகித்தார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை துணை வேந்தர் டாக்டர் கீதா லட்சுமி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பேசினார். First of all, my greetings and my best wishes and my hearty congratulations to the institute as well as to the management who has created such a beautiful opportunity to all of you for becoming to this height. And sir was saying many things about education, parents, and even about me, my background, everything. Yes, I am very proud. I also come from a very humble background like sir. I came from a village called Velaknar, and now we cannot call that as a village, but when I was studying it was a Pakka village. We had only 2 buses. You know, my days are really, it's a memorable kind of a days. We never moved out of the village for anything. It is a self-sustained village, I should say. We used to come out of the village for only 2 times in a year, maybe for a purchase, Diwali purchase to Gandhipuram. That itself is a big kind of excursion to us. Not like you guys, you get exposed. Everything you are keeping within your hands, right? Your mobile is your world now. You can connect with anybody, everybody. Within a click of a button, you can get information about anything. That is how you are actually growing up. Not like our days. Our days, we had very limited exposure. And actually, to say you frankly, I was actually studying in Velaknar Government Higher Secondary School, and until my +2 I did it only in Tamil medium. And I never hesitate to say that I'm from Tamil medium because it's only language, and you know any language you can learn within no time because it's only the interest
that you have in your mind that takes you to greater heights. ஷார்ஜாவிலிருந்து ஏர் அரேபியன் விமானம் சென்னை ஏர்போர்ட் வந்தது. பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சென்னையை சேர்ந்த பெண் மீது சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். அவரை பெண் சுங்க அதிகாரி தனி அறைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தார். உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு பார்சலை திறந்து பார்த்தனர். அதிலிருந்த 4 பிளாஸ்டிக் சிறிய டப்பாக்களில் 1 கிலோ 700 கிராம் தங்க பசையை மறைத்து கடத்தியது தெரியவந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 1,07,00,000 ரூபாய் இருக்கும் என சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்பெண்ணை கைது செய்து தங்க பசையை பறிமுதல் செய்தனர்.